vlog-க்கு வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும்ல. பாப்பா நாய் கேட்டான்னு வாங்கியாச்சு. இந்த சரௌண்டிங்ல தான் இருக்கணும். அதுக்கு ரோட்ல எப்படி போகணும்னே தெரியல. நம்பர் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு आवर சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஊருக்கு வந்திருக்கோம். புல் ஈசல் ஐயோ ஈசல் நடுவுல நாங்க மாட்டிக்கிட்டோம். பட் சித்திரை திருவிழாவை ஃபன் பார்க்க போறோம். நாங்க ஃபேமிலியா போய் என்ஜாய் பண்றோம். எஸ், சோ இப்போ நம்ம பொருள் காட்சி வீடியோ போறோம். திருவிழா ரெண்டு பள்ளிக்கு ஒரே வேட்டை தான். இங்க பாரு சாப்பாடு. இன்னைக்கு ஒரு புடி. பேசாம நீ கொஞ்சம் சாப்பிடுறியா குண்டு? நாங்க தான் கிடைச்சோமா? நீயும் பள்ளி தானே, என்ன கொஞ்சம் பொருச்சாலி பள்ளி. கனகொண்டா சாப்பிடாதுக்கா, பள்ளி மண்ணிங்கன்னா ஒல்லியா இருக்கீங்க. எல்லாரும் கூட்டமா அங்கதான் போறாங்க. செம்ம கூட்டமா இருக்குண்டே. எல்லாரும் வார்ன் பண்றாங்க, போவாதீங்க தம்பி கூட்டமா இருக்கும் அப்படின்னு. உண்மைதான். என்னன்னா நார்மலி எனக்கு அப்படியே நாஸ்டால்ஜியா இருக்கு. தேர் வந்து தண்ணில போகும், நீங்க பாத்திருக்கீங்க? தெப்பம். அது தெப்பம் வந்து நாங்க சென்னையிலயும் பாத்திருக்கோம். சரியா, ரொம்ப சீன் போடாதீங்க. அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. தெப்ப தேர் திருவிழா அதெல்லாம் உங்க ஊருக்கு சிட்டிக்குலாம் தெரியாது. ஹைப்பர் சிட்டி மட்டும்தான். பேசாம போறியா? வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா? இது பேர் என்ன? கோலம். கோலமா இது? வாய்க்கால். சரியா, உங்க ஊர்ல இருக்கா வாய்க்கால்? எங்க ஊர்ல கால்வாய் இருக்காது, உங்க ஊர்ல இருக்கா? இல்ல, வாய்க்கால் கால்வாய் எங்க ஊர்ல எல்லாமே இருக்கு தெரியுமா? சரிங்கோ. சோ வருஷத்துக்கு ஒருக்க நடக்கிற இந்த கூட்டத்துக்கு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. திருவிழாக்கு வந்து வெளி மாநிலங்கள் வெளிநாட்டவர்கள் எல்லாம் வந்து வருவாங்க. நம்மளும் வெளிநாட்டவர். ஆமா, லைக் அந்த மாதிரி வருவாங்க. சோ ஜாலியா இருக்கும். ஆனா ஒரு மனசு உடையற மாதிரி ஒரு செய்தி வந்து அண்ணாவோட எக்ஸ் வந்திருக்காங்க. இந்த தோணி தலைய லோனாய் தாங்க முடியலப்பா. அம்மாடி, இந்த வருஷம் பயங்கர கூட்டம். போன வருஷம் இவ்வளவு கூட்டம் இல்ல. உங்க ஸ்கூல் இங்க தானே இருக்கு? மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. ஆமாண்டா, இந்த ஸ்கூல்ல தானே நான் படிச்சேன். வேற லெவல் ஸ்கூல் தெரியுமா? பேனர்ல உங்க போட்டோ காணோம். டேய், பேனர்ல எல்லாம் என் போட்டோ இருக்காது. ஹெட் மாஸ்டர் ரூம்ல என் போட்டோ இருக்கும். ஏன் தெரியுமா? ஆல்வேஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். அவருக்கு வந்து என்ன பார்த்தாதான் அந்த நாள்ல என்ன டிசைட் பண்ணணும்ன்றதே அவரு. நல்ல விஷயம். இந்த மாதிரி தான் உகன் ஸ்கூல்ல கக்கூஸ்ல போட்டோ எடுத்தாங்க. என்ன பார்த்தா நிம்மதியா போவாங்க. உன்னை பார்த்தா நிம்மதியால வர்றதும் வராம போகும். ஸ்வேதா போட்டோ எங்க இருக்குன்னு சொல்லுங்க. பெண்கள் கழிவறை அப்படி வரைஞ்சிருக்கோம். ஆமா ஸ்வேதா, உங்க போட்டோ வரைஞ்சிருக்கோம். பாத்ரூம்குள்ள பசங்க வரைஞ்சிருப்பாங்க. அங்க வரையறத ஒரு பேப்பர்ல வரைஞ்சிருந்தாங்கன்னா அவங்க தான் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட், காலேஜ் ஃபர்ஸ்ட்லாம் வந்திருப்பாங்க. சீரியஸ்லி பட் பண்ணிட்டாங்க. அதுல நானும் ஒருத்தன்றது பெருமைப்படுகிறேன். காரை வந்து ஒரு கந்தர்வ கோட்டைக்கு நடுவில் நிப்பாட்டிட்டு நாங்க போறோம். அம்மாடா பிச்சைக்காரா பொம்மை காது கிட்ட வந்து பயமுறுத்திட்டான். ஸோ பயங்கர ஒரு இருட்டான இடத்துல தான் காரை நிப்பாட்டிருக்கோம். ஏன்னா அங்க வந்து சம கூட்டம்ன்றதுனால இங்க தள்ளி விட்டாங்க. இந்த இருட்டுல நடந்து போறதுக்குள்ள யாராவது ஸ்வேதாவை கொண்டுட்டா எப்படி இருக்கும்? அம்புட்ட ஆசை. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். டேய், நீ பசுபதி வேஷம் போட்டது பசுபதிக்கே அசிங்கம்டா. நீ பசுபதி இல்லடா, குசுபதி. என்ன இல்ல, உள்ள போய் சாப்பிடலாம். இப்ப வேண்டாம், சாவடிக்கிறேடா. வாங்கிக்கோ. ஆனா நான் அப்படியே கிளம்புறேன். பர்ஸ் மொபைல் எல்லாம் எங்கிட்ட தான் இருக்கு. என்கிட்ட ஆப்பிள் வாட்ச் இருக்கு. முன்னாடி வந்து எங்களோட ப்ரொபோசல் ரிங்க வச்சு ஏமாத்திட்டு இருந்தா, இப்போ வந்து வாட்ச் வச்சு ஏமாத்துறா. முன்னே கொஞ்சம் நம்ம அவசரப்பட்டோம். வாங்காம இருந்தோம்னா இங்க ஃப்ரீயா ஜூஸ் குடுக்குறாங்களா, வாங்கி குடிச்சிடலாம். நம்ம மறுபடியும் குடிக்கலாம். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஒரு கை ஐஸ்கிரீம், ஒரு கை ஜூஸ். நக்கு நக்கு. ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? வெறும் காசு கொடுத்து தான் வாங்கியிருக்க, திருடி வாங்கல. ஸோ சாப்பிடலாம் ஜாலியா. ஆக்சுவலா வந்து இங்க ஃபேன்ஸோட பாசம் ஓவரா இருக்கு. ஃபேன்ஸோட பாசம் ஓவரா இருக்கு. இங்க பேசிக்கிட்டு இருக்கா. அதனாலதான் மாஸ்க் எல்லாம் போட்டுருக்கோம். டஸ்ட் அலர்ஜின் மாஸ்க் போட்டு மூஞ்ச பத்தியா நல்லா. உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். டம்ளரை ஏன்டா தூக்கிட்டு வந்த படுவாவி. அங்க வந்து என்ன பண்ணா, ஒரு பேத்துக்கு நான் சொன்னேன் ஃப்ரீயா மோர் குடிக்கிறாங்களா, போய் வாங்கிக்கூடான்னு. போனவன் குடு 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 அவங்க கையில இருந்து வாங்கி 2 டம்ளர் மோரடா. ரெண்டு லேடி நிக்கிறாங்க. 2 பேக்கெட்டையும் வாங்கி குடிச்சான். 2 பேக்கெட்டையும் வாங்கி குடிச்சான். கர்ம கர்மா. சார் கிளம்பிட்டாரு. அவங்க கூப்பிட்டு தம்பி 20 ரூபா கொடு.
அவன்கிட்ட காசும் இல்ல, அவங்க கிட்ட ஜிபேவும் கிடையாது. நான் பட்ட பாடு இருக்கே, ஐயோ. அவன் பின்னாடியே துரத்திட்டு வந்தாங்களே அது. ஆமா, இவன் டம்ளரையும் தூக்கிட்டு வந்தா 20 ரூபாயும் கொடுக்கல. உடனே அவங்க குடுக்குறன்னு ஓடி வச்சாங்க. டேய் 20 ரூபா கொடுறா அப்படின்னு. இதுக்கப்புறம் தான் குரூஷியலான பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. செம்ம கூட்டத்தை பாரு. கரும்பு ஜூஸ் வேணுமா? வேண்டாம்னு சொன்னீங்க. ஒரு பேச்சுக்கு உனக்கு வேணுமான்னு கேட்க. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ அவர்கிட்ட காசு திருடிட்டு நம்ம போய் வாங்கி சாப்பிட போறோம். ஒரு கரும்பு ஜூஸ் வேணுமான்னு கேட்டனே, வேணான்னு சொல்லிட்டு போக கூடாது. உனக்கு வேணுமான்னு திரும்ப கேட்கலாம். நான் வேணுமான்னு கேட்டா நீ வேணும்னு சொல்லுவ. அது எனக்கு ஆமா. அதனாலதான் நான் வந்து அமைதியா போயிட்டேன். ஏதோ அவன் சொல்றான் உன்கிட்ட காசு இருக்கிட்டு போய் நம்ம மட்டும் சாப்பிடலாம் காண. நீ திருடி போடா. திருடிட்டு நீ இந்த ஊரை தாண்டி போடா. இந்த கூட்டத்தை நீ தாண்டி போடா. தெரியாது போட்டுக்கு நம்மளை பத்தி. ஏய் அந்த பையன் அந்த தண்ணி எடுத்து நம்ம குடுக்கறதுக்கு வைக்கலையே. இந்த தண்ணி எடுத்து இந்த கடையில வைக்கிறாங்களோ. அமேசிங் ஆஃப் இந்தியா. உன் கடையில பானிபூரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வயிறு லேசா இருக்கு. எங்க தெப்பக்குளம் சூப்பரா. எங்க தெப்ப குளமும் இருக்கும். உங்க தெப்பக்குளத்துல ஆனா தேர் இருக்காதே. எங்க தெப்ப குளத்துல தேரும் இருக்கும். கிடையாது. என்ன சண்டைக்கு வர்றையா? நாங்க டிவி எல்லாம் வச்சிருக்கோம். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? டிவியா? அவன் கூட சேர்ந்துட்டு நீ ஏண்டி பெரிய இது மாதிரி லொல்லு? நெக்ஸ்ட் வந்து இங்க இது தெப்பத்தேரை எவ்வளவு பார்க்கணுமோ பார்த்து முடிச்சுட்டு இந்த ரஷ் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு நேரா அப்படியே வெளியே போய் எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. ஜெயிண்ட் வீல்லாம் ஜெயிண்ட் ஊஞ்சல்ல ஜெயிண்ட் ஏத்த மாட்டாங்க. கண்டிப்பா ஏத்த மாட்டாங்க. ஆபரேட்டர் வேலைக்கு வேணா கூப்பிடுவாங்க. போறியா? எங்களெல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள அவங்க கோவமா இருக்கா? என்ன பண்ண வீடியோகிராஃபியா? பார்த்து நீ ஷாக் ஆயிடுவ. இந்த ஸ்லோ மோஷன்ல எடுத்துக்க வேண்டியதானே? ஸ்லோமோ பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம்ண்ணே. எங்க அக்காவோட அறிவை பார்த்து நீங்க சந்தேகப்படுறீங்களா? உங்க அக்காக்கு அறிவு இருக்கான்னு நான் சந்தேகப்படுறேன். அந்த இடத்துல குகனை படுக்க போட்டு அடிச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? இருக்கா? ஆனா ஏற்கனவே அடிச்சு உடைச்ச மாதிரி தான் நீ இருக்க. நிறைய பெண்கள் அடிச்சு நான் உடைச்சிட்டாங்க. உனக்கு சொல்ல எப்பவுமே உனக்கு பைனாப்பிளா? பொது நலத்தோட. என்ன மனுஷன்? A few minutes later. 1 2 3. இதெல்லாம் ஒரு பழப்பு. பொது நலம். பொது நலம். குண்டு குண்டு நான் வில்லன். நான் டெவில். 50 ரூபாயா? சரி பரவாயில்ல வாங்கிக்கோ. இந்த மாதிரி சமயங்கள்ல உங்களுக்கு வித்தாதானே உண்டு. அந்த ஆகாயம் போராத பறவை ஒன்று. சின்ன குழந்தைகிட்ட புடுங்கி 2 போட்டிருக்காரு. வெக்கமால உனக்கெல்லாம்? நான் தான் ஓவர் பவர் வில்லன். 2 seconds later. ஓவர் பவர் வில்லன் உடைஞ்சிடுச்சா? திருடலாம் வில்லனுக்கு வில்லன் பிரச்சனை. அங்க பார் பின்னாடி. நீ போக வேண்டியது அங்க இல்ல, கீழ்பாக்கம். இது ஜோக்கு. அடக்கூடாது, சிரிக்கணும். அம்மாடி. திருடர்கள் ஜாக்கிரதை. This most wanted criminal. ஏதோ எல்லாரும் போறாங்க, நீ ஏன் போல? வயசாயிடுச்சு கொண்டு லோ பிபி. அது உனக்கு வயசாச்சுன்னு எனக்கு தெரியும். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ரைடு போனவங்கள பார்த்து பீதியில நிக்குதுங்க. உடம்பு இரும்பாக்கிக்கடா. ஐயோ நம்மலாம் வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்குங்க. நானே வந்து மாட்டிக்கிட்டனே. என்ன ஆடிட்டு இருக்க? என்ன எப்படியாச்சும் காப்பாத்துரு. என்னடா பயம் தெரியக்கூடாதுன்னு போட்டிருக்கியா? கரெக்டா கட்டுவிட்டா? எல்லாரும் வெளியே வந்து வாந்தி எடுக்கறாங்க. நான் உடனே என்ன பொசிஷன்ல
அவளுக்கு இடம் பத்தல குண்டு. நான் சாலப்புற தாட்டாச்சு போறான். ரொம்ப குஷியோ? அசூர பயத்துல இருக்காங்க. எப்படி இருந்தது? ஐயோ நல்லா இருந்துச்சு. பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். என்ன சேட்டா? உண்மைதான் உண்மைதான். உங்களுக்கு போன ரவுண்ட் ரொம்ப நேரம் சுத்தினாங்க. ஏமாத்தி போட்டாங்க. ஏன்னா நீ ஏறிட்டல, அதனால சுத்த முடியல, அதனால நிறுத்திட்டாங்க. என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. என்ன பாப்பா எப்படி இருந்துச்சு? வர்ற மாதிரி அல்டிமேட் மாங்கோ சோரஸா? இங்க பாரு, கெட்ட வார்த்தையில பேசாத. டாடா. ஆத்தாடி ஆத்தா. இதுல கூட்டம் கம்மியா இருக்கு, போறீங்களா? என்ன குறுகுறுன்னு பாக்குறேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க. குண்டு, இது என்ன டிராகன் வீலா? கொலம்பஸா? இதுல வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்மளுக்கு நார்மலா ஃப்ரண்ட்ல பிடிக்கிறதுக்கு இருக்கும்ல, எங்க ஃப்ரண்ட்ல பிடிக்கிறதுக்குலாம் இருக்காது. ஐயோ, சைடுல தான் பிடிச்சுக்கணும். என்னப்பா சொல்ற? விழுந்தா மண்டோட அவ்வளவுதான். அங்க பாரு. என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்படியே இல்லாம என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஒரு கைப்பிடி இருந்தாலே தலையில நிப்பா. ஸ்வேதாவோட ரியாக்ஷனுக்காக வெயிட்டிங் உண்டு. நானும் தான்ப்பா. கதர்ரா ஸ்வேதா. எனக்கு சாவு பயத்தை காட்டினாங்க பாருமா. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. மறந்துருப்பா தலைவி. இது புள்ள. அவங்க கால் பட்டாலும் பரவாயில்ல, உனக்கு உயிர் போனா பரவாயில்லையா? ஸ்வேதா, இந்த லைட்ல நல்ல சொட்ட மாதிரி தெரியுற ஸ்வேதா நீ. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. டைம். எனக்கு ஒண்ணு, உனக்கு உனக்கு பானிபூரி. A few minutes later. ஒரு கடையில சாப்பிட்டு முடிச்சாச்சு, அடுத்த கடைக்கு வந்தாச்சு. திருடியாச்சு. இல்ல திருடல. ஆள் தெரியல போட்டுருக்கு. நான் கொண்டு நல்ல கடலை போடுறேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸோ. எத்தனை பேர்கிட்ட எத்தனை கடையில கடலை வாங்கி போட்டுருக்கோம். ஏதோ ஒரு பிட்ட போட்டு தப்பிச்சிட்டானே. வழக்கம் போல இவங்க ஷாப்பிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மீண்டும் மீண்டுமா? இவங்க எல்லாம் ஷாப்பிங் போகும்போது நம்மளுக்குன்னு ஒரு இடம் இருக்காதா? போலாமா? பெண்கள்லாம் ஷாப்பிங் போகும்போது நம்மளுக்கு இருக்கவே இருக்க ஒரே இடம் பாலம். இல்ல குட்டி சுவர். குட்டி சுவர்ல உட்காந்து குட்டி சுவரா போகும். வேண்டாடா சாமி. சுவர். நாங்கெல்லாம் குட்டி. இவன் தான் ரொம்ப குட்டி. அவன் என்ன குட்டியாவா இருக்கான்? அவன் சடப்பண்ணி மாதிரி இருக்கான். hours later. முடிச்சா குண்டே ஷாப்பிங். ஷாப்பிங் டன் அண்ட் டஸ்டட். கடைசியா ஐஸ்கிரீம்ல முடிச்சா போதும். என்ன டேஸ்டா இருக்கும். வேற எதுவும் வேண்டாம் ஷுவரா? டோனட், வாஃபிள் இருக்கு. வேண்டாம் நீ சொல்லிட்ட. ஐஸ்கிரீமோட முடிச்சுக்கலாம். இப்ப வாங்கி கொடுப்பா. ஓகே, கிளம்பியாச்சு. அடுத்த வருஷம் பாப்போம். பாய். சாம்பிளா? என்ன சாம்பிள் ஒரு 2 கிலோ போடுங்க. அங்க ஒருத்தர் சாம்பிள்னு 1 கிலோ சாப்பிட்டு இருக்காருக்கா. போய் நாக்காடு சாருக்கு. இவன் எங்க கூட வந்தவன் இல்ல, யாருமே எங்களுக்கு தெரியாது. என்னன்னு பாருங்க. சாம்பிள் மட்டுமே 400 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு 200 ரூபாய்க்கு எப்படி கொண்டு கூச்சமே எல்லாம் வாங்கிட்டு போறேன். ஏயா கத்துற? நிறைய வாங்க குண்டு. இவங்களுக்குலாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும். செஞ்சுட்டா போச்சு. இது போதுமா? போதும் குண்டு. எத்தனை? தானோஸ். குண்டு, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் போய் வாங்கணும். இங்க வாங்க கூடாது. இது என்னடா புது பொருள் யாருக்கு? இல்ல வாங்க. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. குண்டு, அவன் என்ன கலாய்க்கிறான். அவனுக்கு பால்கோவா கிடையாது. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. ஆனாலும் அவங்க பால்கோவா வாங்கிட்டாங்க. பால்கோவா கிடையாது குண்டு பையனே. நான் புடுங்கி சாப்பிட்டுருவேன். கையை நொடிச்சு விடுவான் கையாமா. நாங்க இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோம். பைக்குக்கு நடுல கண்டுபிடிக்காம பார்ப்போம். யாரா குரங்கு மாதிரி உட்காந்துருங்க. அவட்ட சொல்லாத போ. பார்க்காமலே போயிட்டு இருக்கா குண்டு. பாப்பா போய் கேட்கறா. கூட இருந்த 2 பேர் எங்க போயிடுச்சான். ஹாய் சாகர்.
ஏன் கத்துற? அங்க பாருங்க. உலகார பாவிகளா. என்ன ஆயிருப்ப? செத்திருப்ப. ஒரு பரபரப்பான ஒரு சைடுல இருக்கு. அர்ஜுன் வில்ல அர்ஜுன் சொல்லி இவரோட வில்ல போய்க்காதே அப்படின்னு. என்னன்னு பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து மார்ஷி மாதிரியே வெள்ளை கலர்ல ஒரு நாய் எங்க இருந்து மிஸ் ஆகி வந்துருச்சு. அது ரோட்லயே சுத்திட்டு இருக்கு. சோ அந்த டாக் அது ஆக்சுவலா அது கிளியர்லி ஏதோ வீட்டு நாய் தான். ஏன்னா அது செமையா பயப்படுது வண்டிக்கு. அதுக்கு இன்னொன்னு அதுக்கு ரோட்ல எப்படி போகணும்னே தெரியல. ரோடு பழக்கமே இல்ல அதுக்கு. நடு ரோட்ல போய் நின்னுட்டு ஜாலியா மார்ச் மாதிரி அப்படிங்குது. என்ன கிண்டலா? நாங்க வந்து இதே மாதிரி இந்த ஊர்ல இன்னொரு நாய் பார்த்தோம். ஆமா. சோ அவங்க வீட்ல போய் கேட்டு வந்தோம். அவங்களோட தான் அப்படின்னா அவங்களோட இல்ல எங்க வீட்ல டாக் இருக்கு அப்படின்ட்டாங்க. சோ இப்போ அதை நாங்க வந்து நம்ம தம்பி புடிச்சு வச்சிருக்கோம். போய் அதை காப்பாத்தி நம்ம வீட்டுல கொண்டு தான் வைக்கணும் போல. பாப்போம். ஷோ என்னடி மார்ஷி மாதிரியே இருக்க? எங்க வீட்ல இருந்து தொலைஞ்சு வந்துட்டியா? உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்றா. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? அறிவு கட்டத்தனமா சுத்திட்டு இருக்கியே. உங்க வீட்டுல உன்னை தேட மாட்டாங்களா? இது வந்து தூக்கணும் அப்படின்னா கொஞ்சம் உரு பண்ணுது. இப்போதைக்கு கொஞ்சம் பிஸ்கெட்டை கொடுத்து வசியம் பண்ணி தூக்கிட்டு போ. உன்ன மாதிரி ஒருத்தி வரா பாரு. இது என்ன யானை மாதிரி இருக்கு? ஐ அம் ஒயிட், மிஸ்டர் ஒயிட். வரீங்களா நம்ம வீட்டுக்கு போலாம்? வரமாட்டேன். மார்ஷ் மாதிரியே தான் இருக்கு. ஓ வெளியே வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா வீட்டுல? பரவாயில்ல சாப்பிடு. இங்க பாரு இந்நேரம் மாசம் வந்தா தின்றுப்பான். கோழி பேலுக்கு போட்டு கொண்டு போயிருப்பாங்க. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. மார்ஷ் அப்படிதான். அவனுக்கு பிடிக்காதா பண்ணா திரும்புவான். அப்படியே மார்ஷ். நாங்க வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யாராவது தேடி வராங்களா பாக்கலாம் அப்படின்னு. போலீஸ் கிட்ட நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஆமா போலீஸ் என்னன்னு சொல்றாரு? இந்த மாதிரி மனுஷங்க தான் அந்த உலகத்துல இல்ல அப்படின்னு சொல்றாரு. அவரு யூனிஃபார்ம்ல இல்லைன்னா நானே எட்டு போயிருப்பேன். நாளைக்கு காலைல ஸ்டேஷன்ல இருந்து நான் கொடுத்துருப்பேன்னு சொன்னாரு. நான் கண்டிப்பா இது நாளை காலைல ஸ்டேஷன்ல கொடுத்துறேன். யாரு தெரியும் தான் நீங்க இது பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஸ்டேஷன்ல. நம்ம வீட்டுல வச்சுக்கலாம். ஆமா. அம்மா இப்ப அசிங்கமா திட்டுவாங்க. பாத்துக்கலாம். மணி 12 ஆகுது. நாங்க வந்து எங்கயாவது யாராவது இவனை தேடுறாங்களான்னு நாங்க தேடிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த சரௌண்டிங்ல தான் இருக்கணும். என்னன்னா இப்போ நம்ம இதை கொண்டு போய் வளர்க்கலாம். நம்ம எவ்வளவுதான் சூப்பரா பாத்துக்கிட்டாலுமே இதோட பேரண்ட்ஸ் வந்து இதை பாத்துக்கிட்ட மாதிரி அதுக்கு வராது. அதுவே இப்ப தேடிட்டு தான் இருக்குங்க. பாருங்க சுத்தி முத்தி நாங்க மார்ச் ஃபெப்ரவரி வச்சு யோசிக்கிறோம். மார்ச் ஃபெப்ரவரி எங்கயாவது போயிட்டானுங்கன்னா கண்டிப்பா அவனுங்க நம்மள தானே தேடுவானுங்க. இன்னொன்னு இது எது கொடுத்தாலும் சாப்பிடவும் மாட்டேங்குது. உண்மைதான். அது ஸ்ட்ரெஸ். என்ன சொல்லிட்டே நம்ம பசங்க தொலைஞ்சா கூட கொடுத்தா சாப்பிடுவாங்க. உண்மைதான். கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். லைட் போட்டு சுத்திட்டு திருட்டு போய் கோவால பார்த்தாங்கன்னா நம்ம வந்து கேட்பாங்களே. டாகுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. சீரியஸா அப்படி இருக்குன்றாங்க. அது ஃபேக். நல்ல பனிக்கரடி மாதிரி உட்கார்ந்திருக்கு. இவர் மூஞ்ச பாத்தியா? தோப்பு விளம்பரத்துல வர மாடல் மாதிரி இருக்காருல்ல. யாருமே தேடுற மாதிரியே இல்லடா. ஆமா. இல்லனா அபேண்டன் பண்ணிட்டாங்களோ? ஏதாவது வியாதி இருக்குமோ? இதெல்லாம் ஓவர் நக்கலு. வாய்ப்பே இல்ல. கொண்டு அவனை பார்க்க அபேண்டன் பண்ற மாதிரியா இருக்கு. அம்மாட்ட சும்மா ஃபன் பண்ண போறோம். நாய் பாப்பா கேட்டாசு வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அம்மா என்ன சொல்றாங்க பாப்போம். அம்மா இங்கே பார். என்னது? பாப்பா நாய் கேட்டான்னு வாங்கியாச்சு. எங்க இருந்து வாங்கிட்டு வரீங்க? சித்ரேஸ் கடையில. அவளங்க உள்ள இருக்கா பாரு. ஏன் அவளை வித்துட்டு இதை வாங்கிட்டோன்னு நினைச்சியா? பார்த்து பொறுமையா தூக்குமா கடிச்சிட போகுது. பாசாம ஒண்ணும் செய்ய மாட்டேன். என்னமாவும் வாங்கி வச்சுக்கிட்டா ஜாலியா. இல்ல இது ஒரிஜினல் தானே. மூச்சு எல்லாமே இருக்கு. உதாரா நிஜமாவா பாப்பா? எங்க கிடைச்சிச்சு? வாங்கிட்டு வந்திருக்கோமா. சித்ரஸ் கடையில கிடையாதுமா. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? எங்க நீ ஓட பாக்குற? நல்லா மாரத்தான்ல ஓடுற மாதிரி ஓடு. சரிம்மா உண்மையை சொல்றோம். அது ரோட்ல கடந்த நாய். போயிடுச்சு. நீ சூசைட் பண்ணிக்காத. ஓனர் கண்டுபிடிச்சு தரோம். அப்படியா? சரி. பாஸோட வாட்ஸ்அப் குரூப்ல இவனோட ஸ்டேட்டஸை போடுறோம். ஏன்னா அவன் தான் இங்க இருக்கிறான் லோக்கல்ல. ஸோ யாராவது பார்த்தாங்க யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுவோம். A few minutes later. ஹலோ. நாய்க்குட்டி வேணும். எங்க இருக்கீங்க நீங்க? தூக்கமே வரல. இப்போ அது எங்க இருக்குன்னு சொல்றீங்க. நான் வந்து வாங்கிக்கிறேன். நீங்க எங்க இருக்கீங்க? நாய்க்குட்டி கண்டுபிடிச்சிட்டோம் பேரண்ட்ஸை. கொண்டு போய் சேர்த்துருவோம். ஜாலியா. Found your parents. Found your parents. பிடிச்சிட்டோம் பேரண்ட்ஸை. ஜாலியா இருக்கியா நீ? இரு இப்ப கூட்டு போய் விட்டுருவோம். அது தெரிஞ்சிருச்சு பாரு. அவங்க பேரண்ட்ஸோட வாய்ஸ் கேட்டதும் அதுக்கு தெரிஞ்சிருச்சு. பரவாயில்ல ஒரு 1/2 மணி நேரத்துல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சூப்பர் டே. சாதிச்சிட்டோம். எங்க விட்டுட்டீங்க? தேங்க்ஸ்மா. அக்கா நீங்க தானே? அது சரி சரி உங்களுக்குள்ள தான். ஆமா சார் உங்களுக்குள்ள தான். நம்பர் கொடுத்து
போலீஸ் வந்து தேங்க்யூ சொல்லிட்டு போறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் யோசிச்சு பாருங்க. ஐ மீன் அவர் எந்த அளவுக்கு ஹியூமானிட்டி இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் எழுந்து வந்து வரணும்னு அவசியமே கிடையாது. எழுந்து என்கிட்ட கேட்டாரு, வண்டி ஓட்டுறாங்க, வண்டி ஓட்டுறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா அப்படின்னு அப்புறம் குடுகுடு ஓடி வந்தாரு.